ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜனனி. லோ போரோசிட்டி ஹேர் கேரில் ஆல்ரெடி ஹேர் மாஸ்க் நம்பர் 1 போட்டிருப்போம். பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குற செக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஹேர் மாஸ்க் நம்பர் 2ல் யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் பால்னஸ், ரீக்ரோத், அது மட்டும் இல்லாமல் லோ போரோசிட்டிக்கு ரொம்பவே சூட்டபுளான ஒன்று. இதுக்கான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது நம்ம ஸ்கேல்பில் ரத்தோட்டத்தை அதிகரித்து நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம முடியை நல்லா அடர்த்தியாகவும் திக்காக ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை பொடுகு தொல்லை அதிகமாக இருந்தாலும் அதையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்கள் முடி அங்கங்கே வளராமல் மண்டையில் அங்கங்கே சொட்டையாக இருக்குது, அதில் எப்படியாவது முடி வளரணும் அப்படின்னாலுமே நல்ல ஒரு பேபி க்ரோத்தை கொடுத்து அதுக்கப்புறமா நல்ல டென்சிட்டியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்றைக்கி நான் லோ போரோசிட்டிக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுவும் நல்ல ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹேர் மாஸ்க்காக இருக்கும். 4 சின்ன வெங்காயம் போல் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் 1 கூட எடுத்துக்கலாம். தோலை தூக்கி போட வேணாம். இது யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதோட சாரத்தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட மஸ்லின் கிளாத் இருந்தால் அதை யூஸ் பண்ணி வடிகட்டிக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நான் வந்து வடிகட்டி யூஸ் பண்ணி சாரையும் அரைச்சி வச்சுக்க திப்பியும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறீங்க, சென்சிட்டிவ் ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்னா முன்னாடியே பேட்ச் டெஸ்ட் மாதிரி கொஞ்சமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் தான். லோ போரோசிட்டி ஹேருக்கு லைட் வெயிட் ஆயில் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அதில் ஒன்று தான் ஆலிவ் ஆயில். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை நான் இப்படியே யூஸ் பண்ணாமல் லேசாக வெதுவெதுப்பான ஹீட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு சாஸ்பேனில் தண்ணி இந்த அளவுக்கு எடுத்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க எண்ணெயை டபுள் பாயிலிங் மெத்தடில் உள்ளே வச்சு நல்லா வெதுவெதுப்பான விரல் பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன் ஜூஸையும் ஆலிவ் ஆயிலும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணி, இது ஆயில், இது ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது நீங்கள் ட்ரை ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த ஹேர்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த வித ஹேர் ஆயிலும் அப்ளை பண்ணல. ட்ரை ஹேரில் தான் இந்த மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். எந்த ஒரு ஹேர் மாஸ்க், ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் முடியை இந்த மாதிரி 2 பார்ட்டிஷனாக பிரித்து பெரிய பல்லு சீப்பை வச்சு சிக்கு உடைச்சிக்கிறேன். நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சிக்கு உடைக்காமல் ஹேர் மாஸ்க் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப முடி சிக்கு விழுகும். அதனால் அன்வான்ட் ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சிக்கை எடுத்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க ஹேர் மாஸ்க்கை ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். ஸ்கேல்பில் ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரித்து பொறுமையாக விரல் நுனி வச்சு அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபில்லர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இது லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் மாஸ்கில் வெங்காயம் சேர்த்துருக்கறனால கண் எரியும். அதனால் கண்ணில் படாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணிகிட்டே பொறுமையாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரிமைனிங் இருக்கிறத இப்போது ஹேர் லென்த்தில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது லோ போரோசிட்டிக்கு ஏன் சூட்டபிள் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இது லைட் வெயிட்டாக வாட்ரியாக இருக்கிறதுனால கியூட்டிக்கல்ஸ் ஓப்பன் ஆகி நம்ம ஹேரில் நல்லா பெனிட்ரேட் ஆகும். அதனால இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம ஹேருக்கு கிடச்சி நம்ம ஹேர் நல்லா ஹெல்த்தியாகவும் பவுன்ஸியாகவும், தின்னாக இருக்குன்னா அதை திக்கான ஹேராக மாற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். எந்த ஒரு ஹேர் மாஸ்க்கோ ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும், லைக் ஹோம்மேட் ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அதில் கன்சிஸ்டன்சியும் பொறுமையும் ரொம்ப முக்கியங்க. ஸோ இதை நான் வந்து ஸ்கேல்ப்லேயும் லென்த் ஆஃப் த ஹேர்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஹோம்மேட் ஷியக்காய் யூஸ் பண்ணி வார்ம் வாட்டரில் ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டவல் யூஸ் பண்ணி ரொம்ப தட்டி துவட்டாமல் பொறுமையாக அப்படியே ஒத்தி ஈரத்தை வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணக்கூடாது. இதனால் எக்ஸசிவாக ஹேர் ட்ரை ஆகிறதுக்கும் ஹேர் பிரேக்கேஜ் ஆகிறதுக்கும் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது.
இதுக்கப்புறம் ஒரு மிதமான ஈரமாக இருக்கும்போதே ஆல்மண்ட் ஆயில் வந்து ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் எடுத்து கையில் நல்லா ரப் பண்ணிவிட்டு ஹேரோட லென்த்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் வந்து இந்த ஈரத்தில் அப்ளை பண்ணணுன்றன்னா கியூட்டிக்கிள்ஸ் இந்த டைமில் ஓப்பனாக இருக்கும். அதனால நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம்னா அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த ஓப்பனாக இருக்க கியூட்டிக்கிளில் அப்சர்வ் ஆகி நல்ல ஒரு ஹேருக்கு நரிஷ்மெண்ட்டும் மாய்ஸ்டரும் கொடுக்கும். ஸோ வந்து நான் ஹேருக்கு இந்த அளவுக்கு ஆயில் எடுத்து நல்லா லென்த்தில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஆலிவ் ஆயிலையும் விட்டமின் இ இருக்குது. அதனால நம்ம ஹேரோட மாய்ஸ்டரையும் நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தயவுசெய்து ஹீட்டிங் டூல்ஸோ இல்லை ஹேர் ட்ரையரோ யூஸ் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. ஹேர் ட்ரை பண்ணதுக்கப்புறமா ரெகுலரான ஹேர் ஸ்டைல் தான் போட்டு ஹேரை செக்யூர் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயங்க, என்ன தான் நம்ம எக்ஸ்டர்னலாக ஹேர் பேக் போட்டாலும் ஃபுட் இன்டேக் உள்ளே என்ன எடுத்துக்கிறோமோ அதுதாங்க நம்ம முடி வளர்ச்சியை வந்து காமிக்கும். அதனால் ஹெல்த்தியான டயட்டாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான